ஹாய் மக்களே, வாங்க நாம இன்னும் ஒரு டொல்ஃபின் உண்டு போடுறதுக்கு. சட்டியில் எண்ணெயை சும்மா கண்ணண்டு சும்மா சூடாக்கி எடுக்கணும். அதில் ஊற்றி சட்டி நல்லா சூடாகணும். சட்டி சூடானதான் எல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம சட்டி சூடாகிட்டு நம்ம டிரெக்டாகவே வெஜிடபிளை அந்த சூடான ஆயிலில் அப்ளேட் பண்ணுவோம். பண்ணின உடனேயே ஃபயர் வருது. பார்த்தீங்களா எப்படி ஃபயர் எடுக்கிறேன்னு? இப்போ விளங்கிட்டா இப்படி தான் ஃபயர் எடுக்கிறேன். நம்ம ஃபயர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஃபயரை டக்குண்டு நம்ம போட்ட சாமான் பத்திரத்துக்கு இடையில் அணைக்கிறது டக்குன்னு ஃப்ரெஷ் மில்கை ஊற்றுவோம். ஊற்றின உடனே ஃப்ரெஷ் மில்க் அப்படியே வெள்ளை புகையாக எழும்பும். வெள்ளை புகையாக எழும்பின உடனே கடைக்கில் இருக்கிறாங்கலாம், என்னடா புகை வருது, என்னடா நெருப்பு வருதுன்னு அங்கேஞ்சு கிருகிறாங்க. கிரீட் அப்படியே பார்த்தாங்க. அதுக்கப்புறமா மில்க்குக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம பிச்சு வச்சுக்கிற மசாலா இன்க்ரீடியன்ட் மசாலா அனைத்தையும் நம்ம சேர்த்துக்கொள்வோம். அதுக்கப்புறமா பிச்சு வச்சுக்கிற பரோட்டாவை அதுக்குள்ளேயே கொட்டுவோம். கொட்டிட்டு ஒரு கிண்டி ஒரு கலக்கி அதை ஹீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தக்காளி சோஸ் போடுறோம். தக்காளி சோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 எக் அதுக்குள்ளே போட்டுட்டு என்ன டிரெக்டாகவே போடலை. ஏன்னு சொன்னால் டிரெக்டாகவே முட்டை கட்டு போமான்னு சொன்னால் நம்மளோட சாப்பாடு அனைத்தும் பாலாக போய்த்திரும். அதுக்காக 2 முட்டையை ஒரு போல்ட்லேயோ இல்லை நம்மளோட கரண்டிலேயோ ஊற்றி செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா போட்டு நல்லா கிண்டி அதை வற்ற வச்சு எடுத்தோம்னு சொன்னால் அருமையான சுவையான டொல்ஃபின் ரெடி. இந்த அடிக்கக்குள்ளே தெரிக்காமலுக்கு அடிக்கணும். நீங்கள் தெரியாதவங்க அடிக்க வேணாம். இந்த மூஞ்சலியெல்லாம் தெரிச்சிடும், எல்லாம் சுட்டு போட்டுரும். இப்போ நமக்கு டொல்ஃபின் ரெடி ஆகிட்டு. இதுக்குரிய பீஃபை நம்ம அப்டேட் பண்ணலேன்னு சொன்னால் இது ஒரு 3 பேர் சாப்பிட போகிறாங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு பீஃப் சாப்பிட்றல. அதனால் அவங்களோட பீஃபை நம்ம செப்ரேட்டாக கொடுத்து விடுவோம். அவங்க தேவைன்னு சொன்னால் பீஃப் சாப்பிடாதவங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலால் மரக்கறி கொஞ்சம் தூவிட்டு அப்படி இறக்குறது தான் கால் கிஞ்சரையும் போட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். உங்கள் ஃபவுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.